ஒன்ஸ் கார் வாங்கிட்டீங்கனாலே லைஃப் சேஞ்ச் ஆகிடும் ப்ரோ. அது ஒரு ப்ராப்ளம்னு வாங்கும்போது தோணும், பட் பல ப்ராப்ளம்க்கு கார் வாங்குறது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஒரு வேலை கார் வாங்கியிருக்கேன் ப்ரோ நான். எங்கே ப்ரோ? இல்லை, நான் கார் வாங்கிட்டேன் ப்ரோ. அப்படியா? நம்ம கார் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேனா. இவர் வந்து ரோமிங் தமிழா, இவர் வந்து மல்டி சிவா. வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க. எடுத்தேன். அப்படியா? ஆமா, நான் கார் எடுத்தது. ஆமா, வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருப்போம். அவர் கார் வாங்கிட்டாரா, ட்ரீட் வைக்க போறாரு. ட்ரீட் வைக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலா? இல்ல, 5 ஸ்டார் ஹைதராபாத் பிரியாணில வந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, சொல்லிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி டோல் போடுறது, என்ன போடுறது தெரியல. இப்போ இது எவ்வளவு கட்டணும்? அது ஃபாஸ்டாக் இன்னைக்கு தரேன்னாங்க. இப்போ இது எவ்வளவு தரணும்? அது ஜிபேல அனுப்பிச்சா கையில கொடுத்தா அப்பாடா. ஜிபே போடுங்க. நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் டோல். உண்மையாவே நல்லா இருக்கு. அது என்னன்னா, நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் வெயில்ல தீஞ்சிக்கிட்டே போவேன். அது நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் வெயில்ல தீஞ்சிக்கிட்டே போவேன். உண்மையாவே எனக்கு டோல் வந்துட்டு எவ்வளோ, அதெல்லாம் கார் வச்சுக்கிறவங்க தானே அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு வந்துட்டு நான் 2வது தடவை வந்துட்டு கார் எடுத்துட்டு வேலைக்கு போறேன். நேத்து ஃபர்ஸ்ட் தடவை போனேன், எனக்கு பயம் வந்துருச்சு. கொஞ்சம் தூரமா போனேன் நேத்து வேலைக்கு. வீடியோ எடுக்கிறது, கார் எடுத்துட்டு ரொம்ப தூரம் நான் போனதே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுல கார் இருந்தா சரி, இல்ல நம்ம யாருன்னா ஃப்ரெண்ட்ஸிங் கிட்ட போயிட்டு கெஞ்சி இருந்தா சரி. எனக்கு அப்படி பிடிக்காது. ஒருத்தர்கிட்ட போய் கெஞ்சி ஒரு விஷயத்த கத்துக்க பிடிக்காது. ப்ராப்பரா போயிட்டு டிரைவிங் ஸ்கூல் கத்துக்கினேன். அதுல கத்துக்கிறதை விட நான் சொந்தமா கார் வாங்கி தான் நல்லா ஓட்டுறேன். ஸோ நமக்கு டோலை பத்தி அதுக்கப்புறம் தெரிய வேண்டியது இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றது, நான் சொல்ற இந்த சந்தோஷமானது இது எல்லாமே உங்க கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1000, 2000, 10,000, 5,000, 50,000 அப்படின்ட்டு நீங்களா உங்க கையால நீங்க சம்பாதிப்பீங்க. அந்த சம்பளம் வாங்கி ஒரு அமௌண்ட் கட்டி நீங்க ஒரு கார் வாங்குவீங்க. அப்ப மட்டும்தான் நான் சொல்ற அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். ஏன்னா அண்ணன் வச்சிருக்காரு, அப்பா வச்சிருக்காரு, அவங்க வாங்கி கொடுத்தாங்க, இவங்க வேண்டி. அதனால அதெல்லாம் உங்களுக்கு அது புரியாது. உங்களை பாக்குறவங்களுக்கு புரியும். நான் தப்பா பேசல, நான் சொல்றேன் அது எப்படி தெளிவா புரியும்ட்டு. அது கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரோம் இல்லைங்களா. அது அந்த ஃபீலே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி டோலுக்கு 100 ரூபாய் ஆகுது. ஃபாஸ்டாக் வந்துட்டு இன்னைக்குதான் நம்பர் பிளேட் வருது. நம்பர் வந்துருச்சு, நேத்து வந்துருச்சு. நம்பர் பிளேட் இன்னைக்குதான் வருது. சரி, நம்பர் பிளேட் வரும்போது தான் அந்த ஃபாஸ்டாக் வந்து தருவன்ட்டாங்க. இந்த டோலுக்கு அதுல வர்றது, அதுல ஆட் ஆயிடும் எல்லாமே. தெரில, 100 ரூபாய் 93 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 93 ரூபா சம்திங் சொன்னாங்க. அது ஜிபேல கையில கொடுத்தா 180 ரூபாவா. நல்லா இருக்கு. சரி, ஓகே. நான் இன்னைக்கு எங்க போறேன்னு பார்த்தேன்னா, இன்னைக்கு போனால செம்ம ஃபன் இருக்கு ஆக்சுவலா. மைக் ஆன்ல இருக்காடா. இன்னைக்கு போற இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு நார்மல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் வச்சிருந்தேன். என்டர்டெயின்மெண்ட் சேனல் வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு இந்த யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னா இப்போ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ ரொம்ப அதிகமான யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நான் வேலைக்கு போற இடத்துல இந்த மாதிரி கமர்ஷியலா ஆட் பண்றவங்க, ப்ரொமோஷன் பண்றவங்க, இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கவங்க, நான் நினைச்சேன் உண்மையாக யூடியூப்ல ஒரு 1,50,000 வச்சிருந்தாலும் ஆட்டிடியூட் காட்டுற மக்களுக்கு மத்தியில நான் இன்னைக்கு கூட்டின்னு போய் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. எனக்கு இன்னைக்கு எவ்வளவு ஒரு 30 பேர் வராங்க நினைக்கிறேன். யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு 30 யூடியூபர்ஸ் வராங்க இன்னைக்கு. இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியாது அது. இது என்னப்பா, இது யாருமே யூடியூபர் மாதிரி தெரியலையாப்பான்ட்டு. ஒரு நார்மல் உங்களுடைய லைஃபுக்கு தேவையான விஷயத்த நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது வந்துட்டு பொருள் வாங்கணும், லேண்ட் வாங்கணும், கடைங்களுக்கு போகணும், துணி கடைக்கு போகணும், அந்த மாதிரிலாம் யூடியூப்ல சர்ச் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்றீங்க அப்படின்னா அதுல வேணா இப்ப நான் காட்ட போற ஆளுங்க இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். மிஸ்டர் ரியல்டர் இருக்காரு, எக்ஸ்ப்ளோர் செல்லம், வண்டூரிட்டி, ஜஸ்ட் மாடர்னா அவரு, அப்புறம் ரோமிங் தமிழா, மல்டி சிவா, பக்கோடா பாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேமா இருப்பாரு. ஏன்னா அவரு அந்த டைம்ல இருந்து சாப்பிட்டு வீடியோ பண்றாரு. அவரு வேணா சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இனி நம்ம அவங்களதான் பார்க்க போறோம். இன்னைக்கு எதனால செம்ம ஃபன் இருக்குன்றனா, நான் வேலைக்கு வந்துட்டு இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா தான் இருக்கும். எனக்கு 50 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு வேலை கூட வராது. ரொம்ப ரேர் தான். இப்ப போறது 53, 54 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பைக்லயே தான் போவேன்.
இது வந்து ஏப்ரல் மந்த். ஒரு நல்லா ஒரு தூரமா வேலைக்கு போறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவ்வளோ கஷ்டங்க, சும்மா கிடையாது. வேர்த்து விறுவிறுத்து ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துடலாம். லாங்குன்றது பைக்ல ஓட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். ஒரு 50 கிலோமீட்டர்னாப்பா 100 கிலோமீட்டர் கூட வேலைக்கு போவோம்ப்பா அப்படின்ட்டு இருந்தலாம். என்னோட வேலை இருக்குல்ல, இங்க இருந்து வெயில்ல போயிட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பேன், அதை மனப்பாடம் பண்ணிட்டு இந்த வெயில்ல தீஞ்சு கருவாடா போயிட்டு அங்க போய் நின்று நான் வந்து அதை மனப்பாடமா பண்ணி உச்சி வெயில் நின்று பேசணும். இப்ப கார் இருக்கா, ஏசி போட்டனா, சிரிச்சுன்னு பேசுறேனா, அங்க பேசக்கூட முடியாதனால நான் பைக்ல போனேன். அப்படியே அப்பா சார் ஒரு நிமிஷம் சார் வெயிட் பண்ணுங்க சார், கேமரா லோட்ல இருக்காண்ணா அப்படின்ட்டு கேமராமேன் சொல்லுவான். டேய் இருடா, என்னால நிக்க கூட முடியலடா, தண்ணி குடிச்சுனே இருக்கணும். ரொம்ப கஷ்டங்க. அடிக்கடி கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அது என்னன்னா ஸ்டாண்ட் இன்னும் வாங்கல, காருக்கு ஒண்ணுமே வாங்கல இன்னும். ஒரே ஒரு காருக்கு நான் ஒண்ணு வாங்க டைம் இல்லை, உண்மையாவே டைம் இல்லை. போறோம், எடிட்டர் கிட்ட உட்காடுறோம், வீடியோ எடிட் போகுது, ஃபேமிலி கூட எது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சேன், டைம் இல்லை. இனிமேல் வீக்கெண்டு இல்லை வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி எங்கன்னா வெளியே போயிட்டு வரலான்ற பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. ஆனால் ஆக்சுவலா ஒரு ஏசிலேயே உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை மட்டும் திருப்பி கால் மட்டும் மிதிச்சுன்னு இருக்கிறது நல்லா இருக்கு. பைக்னா முறுக்கணும், சவுண்ட் எல்லாம் டர்ன்னு கேட்கும், சுத்தி எல்லாம் சவுண்டு கேட்கும் இல்லைங்களா? இப்ப நான் பேசுறேன், எதனா சவுண்டு கேட்குதா பாருங்க. நான் ஹார்ன் அடிக்கும் போது வேணா சவுண்டு கேட்கும், மற்றபடி பக்கத்து காருக்காரங்க ஹார்ன் அடிக்கிறது கூட அந்த அளவுக்கு நமக்கு கேட்காது. நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்னடா ஒரு புதுசா கார் ஓட்ட போய் சொல்லணும் இருக்கான், இதெல்லாம் ஒரு விஷயமா? நாங்களாம் இதெல்லாம் அப்பயே பார்த்துட்டோம். அப்படி இருக்கிறவங்க சந்தோஷமா இருங்க. நான் யாருக்காக பேசுறேன்னா, என்ன மாதிரி ஒரு தனியா கைவிடப்பட்ட ஒரு சிங்கிள் பேரண்ட்ல வளர்ந்த ஒரு கஷ்டப்படுற பையனுக்கு இதெல்லாம் ஒரு இதுதானே டிஸ்டர்ப் பண்ணுதா. ஒரு ஸ்டாண்டிங் எங்கன்னா விற்பாங்களான்னு தெரியல. நான் ஆர்டிஓ வந்துட்டு போனேங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. அந்த லைசன்ஸ் எடுக்கிற இடத்துல நான் என்ன பண்ணேன், சரி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், அன்னிலேருந்தே போஸ்ட் பண்ணல நினைச்சேன். ஆனா நம்ம வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கணும்ல, ஒரு இன்ட்ரோடக்ஷனாவது எதனா கொடுக்கணும்ல, இந்த சேனல் என்ன ஏது என்ன பண்ண போகுது எதனா ஒன்று தெரியணும்ல. அதனால சரி எடுத்து வச்சிட்டேன். ஆர்டிஓல நான் போயிட்டு ஓட்டி காட்டினேன், அந்த வீடியோ ஃபுல்லாவே எடுத்து வச்சிட்டேன். அந்த வீடியோ இப்போதைக்கு நான் போடுற ஐடியா இல்லை, ஏன்னா நான் பேசல அதுல, சும்மா அங்க நடக்கிறது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன். அது ஒரு நல்ல காமெடியா தான் இருந்தது. ஆனா ஹேண்ட் பிரேக்லயே வண்டி ஓட்டும் போறது, இன்ஸ்பெக்டர் பக்கத்துல உட்காந்து தம்பி என்ன பண்றீங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. எடுத்து வச்சிருக்கேன், அது கம்ப்ளீட் பண்ணல இன்னைக்கு, அதனால தான் நான் போஸ்ட் பண்ணல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு 2வது வீடியோ போடணும்னு நினைச்சேன். இப்போ வந்துட்டு இதுதான் 2வது வீடியோ ஆகிட்டு இருக்கு. இதுவே 8 நிமிஷம் கிட்ட வீடியோ வந்துருச்சு. என் காரு மாரியே பின்னாடி ஒரு கார் வருது. இன்னொன்னு முக்கியமான, ஏன் காரை பத்தி ஏன் வீடியோ இன்னும் போடல அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம். நான் இன்னும் கார்ல நிறைய ஆக்சசரிஸ் வந்துட்டு மாத்தாம இருக்குங்க. லைட்டு, அப்புறம் சீட் கவரு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, இந்த மாதிரி சில இது வந்துட்டு நான் இன்னும் மாத்தாம இருக்கேன். அதெல்லாம் மாத்திட்டு என்ன காரு எது அதெல்லாம் நான் ஒரு நாள் தெளிவா உட்காந்து சொல்றேன். எவ்வளவு பேமெண்ட் நான் கட்டுனேன், எப்படிலாம் லோனுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நான் சொல்றேன். ரொம்ப கஷ்டங்க. ஒரு காருக்கு நீ ஆசைப்பட்டு உள்ள போயிட்டு அதை நீ வீட்டுக்கு எதிர வந்து நிப்பாட்டுறதுக்குள்ள அப்பா ஒரு செகண்ட்ஸ் காரணம் அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட நான் கம்ப்ளீட் பண்ணல. இதில் நிறைய விஷயம் அதை சொன்னாலே ஆக்சசரிஸ்லாம் மாட்டணும் அப்படின்ட்டு ஒரு செகண்ட்ஸ் காரணம் எல்லாமே பண்ணி அது ரெடியா வச்சிருப்பாங்க. பேமெண்ட் கட்ட போறோம், லோன் அப்ரூவல் ஆக போது, வீட்டுக்கு வர போறோம். எனக்கு லோனுக்கே 1 மாசம் ஆச்சு. சரி ஓகே, இப்போ நான் கரெக்டா எங்க இருக்கேன்னா, கோயம்பேட்டுல இருந்து மதுரவாயல் வந்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல, சென்னை பீப்புளுக்கு தெரியும். மதுரவாயல் ஜங்ஷன் எம்ஜிஆர் காலேஜ் கிட்ட இருக்கேன். இங்க இருந்து சைட் இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 40 வராது, 30, 35 வரும், இல்ல ஒரு 32, 33 வரும். அங்க போயிட்டு அங்கதான் காமெடி இருக்குது. என்னடா பைக்ல வந்து நான் 2-3 பேர்ட்ட தான் சொன்னேன், எல்லார்ட்டையும் சொல்லல. ஸோ அவங்க எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டாங்க. சொன்னவங்க எல்லாம் கார் வாங்கிட்டு யாரும் இதுல போட்டி பொறாமப்படுற கேரக்டர் ஒருத்தர் கூட கிடையாது. நான் அங்க போயிட்டு காட்டுறேன் என்ன ரியாக்ஷன் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் அங்க இருக்காங்களான்னு பாருங்க, பாப்போம். வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க, ஸ்டேட்டஸ் போடாதீங்க. ப்ரோ நீங்களும் புதுசா எடுத்தீங்களா?
கங்க்ராட்ஸ் 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 கங்க்ராட்ஸ். நான் இப்போதான் எடுத்தேன். எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஆஃபர்ஸ் அது இதெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கலாமா? இனி நான் ஒரு வீடியோ என் பர்சனல் இதில் போட போகிறேன். இல்லை நீங்கள் பேசுகிறத போடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. உங்களோட சேனல் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களோட கொஞ்சம் சொல்லுங்கள். தி ட்ரெண்டிங் சென்னை. ஓகே. நான் கார் வாங்கினது நீங்கள் எப்போ எடுத்தீங்க? எவ்வளோ நாள் ஆகுது? இது ஏப்ரல் 14th தமிழ் நியூ இயர் எனக்கு எடுத்தேன். அப்படி எப்பதான் எடுத்தீங்களா? நான் மண்டே எடுத்தேன். மண்டே என்ன டேட்டு தெரியலையே. 13. உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். ஆமா, எனக்கு வந்துட்டு எல்லாம் ஆஃபர்ஸ் எல்லாம் போக. நல்ல ரேட். நீங்க? நான் வந்து கொஞ்சம் மிட் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் போனேன். நான் i20 போயிட்டேன். அப்ப அது ரேட் அதிகம் வந்துருமே. ஆமா, 10.3 வந்தது. எல்லாம் நல்லது தான் ப்ரோ. நம்மளுக்கு காருன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தது. நல்ல ஆஃபர், சூப்பரான நல்ல வண்டி. ஓகே ப்ரோ, பாப்போம். சேஃபா ஓட்டுங்க. அடுத்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு கார் வாங்கியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லணும். அதையும் வீடியோ எடுக்கணும். சரி 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 சரி. ரெண்டாவது கார் வாங்கிடுங்க. ஆமா அப்படியா? ஆமா, நான் கார் எடுத்தது. ஆமா, வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். உங்க சேனல் பேர் சொல்லுங்க. சேனல் பேர் சென்னை சூப்பர் vlogs. ஆமா, இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆளு ரியல் எஸ்டேட்ல. थैंक यू. இல்ல, நான் கார் வாங்கிட்டேன் ப்ரோ. அப்படியா? ஆமா, அது ஒயிட் கலர். இல்ல தெரியாது எனக்கு. அப்படியா? ஆமா, தோ மேக்னெட். ஓ, இதுவா? ஆமா, நல்லது. தேங்க் யூ. இன்னொரு சேனலுக்கு வந்துட்டு என்னோட இன்னொரு சேனலுக்கு வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஆமா, கார் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேனா. இவர் வந்து ரோமிங் தமிழா, இவர் வந்து மல்டி சிவா. கேக்குமான்னு தெரியல. சூப்பர் சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. தலைவர் வாங்கிட்டாப்ல. சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமா ப்ரோ, நம்மள மாதிரி ஒரு ஆளு கார் வாங்கியிருக்கானா சும்மாவா? பின்னாடி கார் கார். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அங்க நிக்குது பாருங்க. சூப்பர் சூப்பர். மைக் சொன்னா நானே கை பிடிக்கிற மாதிரி ஒரு மைக் வாங்கி கொடுத்துருப்பேன். அதனால மைக் மறைச்சினாலோ உனக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன் ப்ரோ. நான் எங்க ப்ரோ? பின்னாடி அங்க நிசான் வாங்கிட்டேன். அங்க திரும்ப எப்போ வாங்குனீங்க? 3 நாள் ஆகுது. இப்போ போமார்தாயா பேசியிருந்த அதை பத்தி. எப்படியா? இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ அவர் கார் வாங்கிட்டாரா, ட்ரீட் வைக்க போறாரு. ட்ரீட் வைக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலா? இல்ல 5 ஸ்டார் ஹைதராபாத் பிரியாணில வந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா சொல்லிட்டேன். நீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க? நெக்ஸ்ட் சைடு கண்டிப்பா நான் வாங்கி தரேன். இல்லங்க, ரெட் ஹில்ஸ்னு போட்டா உங்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஓகே. நான் ரெட் ஹில்ஸ்ல இல்ல. நான் ரெட் ஹில்ஸ்ல இல்ல. ரெட் ஹில்ஸ் மாதவரம் போடல. நான் இல்ல. நீங்க இல்ல. வீடியோ போட்டா வீடியோ போட்டு. அது ஒரு மேட்டர் இருக்குயா, அது வேற மேட்டர்யா. நீங்க கார் எப்போ வாங்க போறீங்க? அவன் வாங்கிட்டான். Actually I think இப்போ எதுக்கு இப்போ இங்கிலீஷ் எல்லாம் பேசி விட்டுனா அசிங்கமா பேசினீங்க? வேற தமிழ்ல தான பேசினீங்க. போனங்க அந்த இது ஐயா கொஞ்சம் டக்குனு சொல்லி விடுங்க என்னன்னு. எனர்ஜி கேட்டிங்க? நான் சொல்லி முடிச்சிட்டீங்க. நீங்க ரெண்டாவது ஒரு கேக்குறீங்க. கல்யாணம் ஆயி குட்டி எல்லாம் போட்டதுக்கு சார் இவங்க கேளுங்க சார். அந்த ட்ரீட் வைக்க போறாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். எந்த ஹோட்டல் கேக்குறீங்க? அதான் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சொன்னேன். 5 ஸ்டார் வந்து KFC மாதிரி 5 ஸ்டார் வந்திருக்கு ப்ரோ. சிக்கன் கடை பெருசா சொன்னோம். நீங்க 5 ஸ்டார் நான் 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். முடிச்சிட்டீங்களாண்ணா? சரி வாங்க போலாங்க. ஹாலிடே போலாம். ஸோ இவர் அப்படியே ஒரு சேனலாக சொல்லிடுறேன். இவர் வந்துட்டு மல்டி சிவா, ரோமிங் அப்படியே நீங்களே சொல்லுங்க. இவரு மிஸ்டர் தண்டசோறு. நோ, நான் சேனல் பேர் தான் பேசுறேன். இல்லை, நான் சேனல் பேர் தான் நான் சொன்னேன். அவர் சேனல் பேர் மிஸ்டர் தண்டசோறு. உங்களோட சொல்லுங்க. பிளாக் மிரர். இல்ல சரவணன் தான் போட்டுருப்பாரு. பிளாக் மிரர் தானே? கரெக்ட் தானே? அவர் வந்துட்டு இல்ல வாய் வர மாட்டேது. செல்லம் எக்ஸ்ப்ளோர்னு சொல்ல வருது. இவர் வந்துட்டு வீடியோ ஷாப். ஓகே, இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்துட்டு புதுசா வந்திருக்காரு ஒரு கேமராமேன். கார் வந்து கண்டிப்பா தேவை. வெயிலெல்லாம் இப்போ அடிக்கிற வெயிலையும் சரி மழையிலையும் சரி கார் இல்லாம எங்கேயும் போயிட்டு வர முடியாது. கார் வந்து ஆடம்பரம், அது எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லுவோம். நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கார் வந்து ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலியாக இருக்கவங்க எங்கேயா கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போகலாம். கார் வந்ததுல இருந்து உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு ஸ்பீடாக போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு டைமுக்கு போனாலும் சரி, எல்லாமே ஈஸியாக போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, லக்ஸரியாக இருந்தாலும் ஒரு இடத்துல மதிப்பு கிடைக்கும் காருனால. சொந்தக்காரங்களாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல சரி மதிப்பும் கிடைக்கும்,
சேஃப்டியாக போயிட்டு வரலாம். இதை வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு என்னதான் நம்ம உழைக்கிறோம்ல அது சந்தோஷமாக உழைக்கிறத நம்ம சந்தோஷமாக போகிறதுக்கு வர்றதுக்கு அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த வாங்குறது கரெக்டாக. அந்த நிறைய பேர் யோசிச்சு வைப்பாங்க, முடிவு எடுக்க மாட்டாங்க. வாங்கணும் அப்படிலாம் முடிவு எடுக்காமல் வாங்கிட்டோமா அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அப்கிரேடு. இப்போ இந்த வருஷம் இந்த காரு இவன் சொல்லுவாள்ல, இந்த வருஷம் இந்த காரு, அடுத்த வருஷம் அந்த காரு, அப்படி போகிறதுக்கு நம்ம எப்படி உழைக்கிறோமோ உழைக்கணும். அந்த உழைப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாம் தான் அந்த உழைப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் ஒன்றும் வேறு வேறு கார்லாம் வாங்கலாம். இடம் வந்து ரெண்டாவது, இடம் முக்கியம், அதோட காரும் ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப பயந்துனே இருந்தீங்க, பட் அவ்வளோலாம் பயப்பட தேவையில்லைன்றது கொஞ்ச நாள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் கார் வாங்கிட்டீங்கனாலே லைஃப் சேஞ்ச் ஆகிடும் ப்ரோ. அது ஒரு ப்ராப்ளம்னு வாங்கும்போது தோணும், பட் பல ப்ராப்ளம்க்கு கார் வாங்குறது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, ஆமாம் உண்மைதான். நீங்கள் சொல்லி தான் அதை நான் கொஞ்சம் பயப்படாமல் நான் வாங்கினது. நீங்கள் கார் வாங்கினது ஹாப்பி தான் ப்ரோ. நிறைய மாடல் பார்த்தோம், ஷிஃப்டெல்லாம் கூட பார்த்தோம். ஆமாம், ஷிஃப்ட்டு கூட பார்த்தோம். உண்மையாகவேங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இவர் சொல்லி தான் நான் மேக்னெட் 20 ஃபைனல் பண்ணேன். இல்லைனா நான் ஷிஃப்ட் தான் வாங்கியிருப்பேன். என் லைஃப்பில் இவர் ஒரு யூடியூபர்ஸில் ஒரு முக்கியமான ஆள் தான் அக்பர் ப்ரோ தான். இவர் மிஸ்டர் ரியல்டர்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ இவர் சொல்லி தான் நான் இந்த காரை நான் வாங்கினேனே. நான் என்ன காருன்றது இது வரைக்கும் காட்டவே இல்லை, நான் இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ இவர் சொல்லி தான் நான் இந்த கார் வாங்கினேன், இல்லைனா நான் ஷிஃப்ட் கார் தான் வாங்கியிருப்பேன். இவர் தான் உங்களுக்கு இதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார். ஃப்யூச்சரில் என் ஃபேமிலி யாராவது என்னை பார்த்து திட்டுறதா இருந்தால் இந்த இவர் பார்த்துங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு ரொம்ப எந்த அவசியமும் வராது. உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைட், ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் இந்த கார் வாங்க வந்து. ஸோ பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 30 யூடியூபர்ஸ் கிட்டே வந்திருந்தாங்க. நான் கார் வாங்கினதை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஷூட்டில் பிஸியாக இருந்தாங்க. அதில் நிறைய பேர்கிட்ட பேசலை, எனக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நான் தேவையில்லாமல் ஒருத்தர் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு. எல்லாருமே க்ளோஸு தான், ஜாலியாக இருக்கும். எதனா ஒரு முக்கியமான சைட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் கூப்பிடுவாங்க. நல்ல நல்ல யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க, செம்ம ஜாலியாக இருந்தேன். ஸோ இது நாங்கள் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறது இப்படி தான், யூடியூபர்ஸ் எல்லாம் ஒன்றா சந்திச்சுப்போம். அந்த மாதிரியான நாள் இது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே 1 lakh மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோங்க, 50,000 மேலே வச்சுருக்கோங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சில பேர்லாம் 1 million கிட்டே வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கும், அந்த போட்டி போகிறாமலாம் இருக்காது. எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்கு நல்லபடியான ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட பேச முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக எல்லா யூடியூபர் கூட உட்காந்து நான் பேசுகிறேன். நாளைக்கு பார்ப்போம்.